ஹலோ. நான் குரு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. நீ யாரா? நான் யாருன்றது இருக்கட்டும். கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றவனுக்கு ஹட்டாக ஒரு நியூஸ் சொல்லவா? உன் ஆளு வேற ஒருத்தன் கூட சந்தோஷமா இருக்கா. டேய் என்னடா சொல்ற? போனுக்கு ஒரு எம்எம்எஸ் வரும், அதை பாரு. ஹலோ ஹலோ. டே உதய், அந்த ரசிகா என்னை ஏமாத்திட்டாடா. என்னடா சொல்ற? குடிச்சிருக்கியா? டேய் நான் தெளிவாக தான்டா இருக்கேன். அவ வேற ஒருத்தவங்க கூட படுத்துருக்கடா. டேய் நான் என் கண்ணால பார்த்தேன்டா. வேணா அந்த எம்எம்எஸ் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி மச்சான், இப்போ என்னதான் பண்ணுன்ற? உதய் அவளை தூக்கணும். சரி விடு, நீ அவசரப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அவளை. டேய் நான் அவளை தூக்குனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன், அதுவரை நீ அமைதியா இரு. சர்ரா. குரு, நீயா? எதுக்காகடா இப்படி பண்ண? ஏன் என்ன கடத்துன? எங்க இருந்த? ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். போய். நான் ஒன்னும் போய் சொல்ல குரு. பாரு சாவடி. ஏய் எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ற? ஃபாலோ? நான் உன்ன எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? எல்லாம் தெரியும் சொல்றா. பார்த்துருப்பானோ? நான் சத்தத்தையே காணோம். முதல்ல இவ்வளோ முடிச்சுட்டு வந்து உன்னை முடிக்கிறேன். சனிக்கிழமை வேற. கேவலமானவனா இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நீங்கள் சொன்னப்போ கூட நான் நம்பலை. ஆனால் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்த அப்புறம் சே, என் தங்கச்சி தான் கடைசியாக இருக்குன்னு நினச்சேன். நானா? ஹே, டோன்ட் பிளேம் யோர் செல்ஃப். குரு கிட்ட மாட்டின கடைசி பொண்ணு நானாக தான் இருப்பேன். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு எம்எம்எஸ். ஆனால் என் பேர் வெளியே தெரியாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
நீ போ. உனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டானே, அவளை கொள்ளணும்னு தோணுது இல்லடா. என் தங்கச்சிடா, என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ண சொல்லு எனக்கு எப்படி இருந்திருக்கும். இந்த பொண்ணு தாண்டா அவன் கூட சேர்ந்தேன். சாவுடா. யாரோ முந்தினானுங்கண்ணா. சரி விடு, நல்லவனுக்கு ஒரு எதிரி, கெட்டவனுக்கு 1000 எதிரி. எவனோ ஒருத்தன் போட்டா சரி. சரிண்ணா, நான் வந்துடவா? வந்துரு.